ரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை, ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல நாம் இந்த ஹோலி பைபிளிலே வாசிக்கிறோம். உன் மனதை ஒருபொழுதும் பாவிகள் மேலே பொறாமை கொள்ள விடாதே. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அடிக்கடி சொல்லுகின்ற காரியம், நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நான் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறேன், இரவும் பகலும் அவரையே நான் தேடுகிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பாவிகளாய் வாழ்பவர்கள், இஷ்டம் போல வாழ்பவர்கள், துணிகரமாய் எதை வேண்டுமென்றாலும் செய்பவர்கள் செழித்திருக்கிறார்களே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்கின்றார்களே, அவர்களுக்கு ஒரு குறை இல்லையே. நானோ வறுமையில் வாடுகிறேனே, நானோ வியாதியில் வாடுகிறேனே, ஐயோ கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று அநேக நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கின்றோம். அதைத்தான் இந்த பைபிள் சொல்லுகிறது. நீ அப்படிலாம் நினைக்காத, பாவிகள் மேலே நீ பொறாமை கொள்ளாத. பாவிகள் மேலே நம்ம ஏன் பொறாமை கொள்ளணும்? அவங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் இருந்தால் என்ன? அவர்களுக்கு முடிவு வந்தால் அவர்கள் எங்கே செல்லுவார்கள்? ஐஸ்வர்யனுடைய கதை, ஐஸ்வர்யன் லாசர் என்ற அவர்களுடைய கதை உங்களுக்கு தெரியும், அவருடைய முடிவும் உங்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ஒரு நாளிலே தங்கள் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். பாதாளத்துக்குள் தான் அவர்கள் பிரவேசிப்பார்கள். அடுத்தாப்புல எத்தனையோ கோடி ரூபாய்கள் இருந்தாலும் சமாதானத்தை அவரால் வாங்க முடியுமா? சந்தோஷத்தை வாங்க முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளவோ பெரிய பணக்காரர் என்று நாம் நினைக்கிறவர்கள்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது. அவங்க குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், அதை நினைக்கவே முடியாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அங்கங்கே உன் கண்ணு போக வேண்டாம், அவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க என்ற நீ முறையிட வேண்டாம். நீ எனக்கு பயப்படும் பயத்தோடு இரு, நாடோறும் இரு. டெய்லி பயம் இருந்துச்சுன்னா நம்ம காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் முயற்சி எடுப்போம், ஊழியத்துக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். நமக்கு என்னெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நம்மளால் ஒன்று செய்ய முடியும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தையை பேசுறது கூட யோசிப்போம், என்று ஆண்டவர் கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம பயந்து வாழ்வோம்னா நம்முடைய கண்கள் இந்த மாதிரி உலகத்தார் மக்கள் மீது அது பாயாமல் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. ரொம்ப வருஷமாக பிரச்சனை, ரொம்ப வருஷமாக வியாதி, ரொம்ப வருஷமாக கடன், ரொம்ப வருஷமாக இல்லாமை இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளில் நான் மாற்றுவேன். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் இல்லையா? கர்த்தரை தேடுகிறவர் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு தகுந்த பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அல்லவா? என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை ஒரு நாள் வரும்பொழுது, உன் நம்பிக்கை வீண் போகாததன்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி யாரெல்லாம் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களோ, இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்க, இத்தனை கோடி சொத்துக்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து நினைக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவிற்கு உங்களை பல 100 மடங்கு ஆண்டவர் ஒரு நாளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் எவ்வளோ தாழ்வில் கிடந்தேன், என் கர்த்தர் என்னை உயர்த்தி இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்களே. இவ்வளோ பரலோக வீட்டில் தான் கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? இல்லவே இல்லை. பூலோக வீட்டிலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். இடங்கொண்டும் பெருகுவாய், வளங்கொண்டும் பெருகுவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அப்பா பிதாவை நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய, அவருடைய கண்ணீரை துடைத்தரணும், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தரணும். அப்பா உண்மை என்று எங்களுக்கு ஒரு கதி இல்லை, நீரே எங்களை ஆசீர்வதியும். வியாதியை மாற்றும், கடன் பாரங்களை மாற்றும், எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் நடக்கட்டும். அப்பா அப்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.